வணக்கம் நண்பர்களே. சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் படத்தில் மைக்கேல் ஜாக்சன் பாடல் பாட இருந்ததாக சமீபத்தில் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் கூறிய தகவல் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றன. தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் என்று பெயர் எடுத்தவர்தான் சங்கர். 90களில் வெளியான ஜென்டில்மேன் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான இவர் அடுத்து காதலன், இந்தியன், முதல்வன், பாய்ஸ், ஜீன்ஸ் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தார். இதில் முதலாக அவர் நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்த படம் சிவாஜி. 2007ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பெரிய வசூல் சாதனை பெற்றிருந்தது. சிவாஜி படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் சங்கர் கூட்டணியில் வெளியான படம்தான் எந்திரன். முதலில் கமலஹாசன் நடிப்பதாக இருந்த இந்த படம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கமலஹாசன் விலகியதை தொடர்ந்து ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடித்திருப்பார். ஐஸ்வர்யா ராய் நாயகியாக நடித்திருந்த இந்த படத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார். படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்திருப்பார். 300 கோடிக்கு மேல் வசூலித்த இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தின் பாடல்கள் குறித்து சமீபத்தில் பேசிய இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் இந்த படத்தில் பிரபல டாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சனுடன் இணைந்து நானும் பாடல் பாடுவதாக இருந்தேன். இது குறித்து அவரிடம் பேசிய போது அவரும் இந்த படத்தில் பாடல் பாடுவதற்காக ஒப்புக்கொண்டாராம். ஆனால் அதற்குள் அவர் இறந்துவிட்டதால் அது முடியாமல் போனது என்று கூறியுள்ளாராம். ஏ.ஆர். ரகுமான் கூறிய இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் எந்திரன் படத்தில் மைக்கேல் ஜாக்சன் பாடல் பாட இருந்தாரா என்று ஆச்சரியமாக கேட்டு வருகின்றார்களாம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.